கரண்டிய எடுக்க போனா அங்க கரண்ட் இல்லடா வீட்டுல. அப்பதான் கிழவனுக்கு தோதா போச்சுல. ஆனா அவன் கிழவனுக்கு அப்பதான் தோது கரண்ட் இல்லைண்டாத்த. கரண்டிய தேடி புடிச்சு எடுத்து வந்து அதிரசத்தை அரிச்சா இனிப்பு காணல. மண்டை வெள்ளம் போடல இருக்க. அப்படி சோதிக்குதுடா நம்ம சாமி. கோயிலுக்கு படையல் போடும் போது எத்தனை வட்டம் தான் படையல் போடுவேன். அப்பதான் சொன்ன படையல் போடுவோம். இப்ப திருப்பி கெடா வெட்ட ஆளை காணோம். பூஜாரி எங்க போனாரு? கெடாய்க்கு தண்ணி ஊத்துனா நம்ம கெடா துளுக்க மறுக்குது. சரிதானே? கெடாய்க்கு உண்ணி நான் என்னமே சொல்லல. நான் என்னமே கிடாய்க்கு ஒண்ணு நீ முடிச்சுக்கிட்டு புடுங்க கூட. கிடாய்க்கு உண்ணி இருக்கு, எனக்கு இருக்கு, புடுங்குறியா? இப்படி ஒரு கேவலப்பட்ட வகையில இந்த நாட்டிலே வாக்கலையாடா. தம்பி ரொம்ப அற வாங்க போற. உட்காரு சொல்லுவேன். வா சொல்லிடுவேன். பாரு கெடா வெட்டும் போது பூரா தாய் உள்ளே ஊரா என்னை சோதிக்க. இல்ல இல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்க, கோடாங்கி கடாக்கி உண்ணிய புடுங்கினான்னு நினைக்கிறாங்க. அதைத்தான் நினைக்கிறீங்க, அதைத்தான் நினைக்கிறாங்க. கெடாய வெட்டும் போது அட நம்ம கெடாய கிளவே வெட்டும் போது குறிவாக்க வச்ச காசை வச்சுக்க. எனக்கு நீ குறியும் சொல்ல வேணா, ஒன்னும் சொல்ல வேணா. நான் உன்னோட குறிவாத்து பொல பொல சாமியை கும்பிட்டு நல்லா கேளு கேளு. இருங்க சூழத்தை எப்பா தீப்பட்டி இருந்தா யாராவது கொடுங்களே. சாமி ஐயா தர்ம முனீஸ்வரா, குறி நல்லா பேசணும். சின்ன கருப்பா, பெரிய கருப்பு. கெடாய கிளவே வெட்டும் போது யோசிக்கிறேன் அடுத்து என்ன